பார்க்கவே ரொம்ப சூப்பராக க்யூட்டாக அழகாக இருக்குல்ல. எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளி ஜெஷி இருந்தால் நான் உங்கள் ஜெஷி ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நான் போகிற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். இன்னைக்கு 2-3 நாளாக ஆகுது இன்ஸ்டாகிராமில் ரொம்ப 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 வைரல் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு ட்ரெண்டு. பாலிவுட்லேருந்து இப்போ தான் மெதுவாக வந்து தமிழ்நாடு பக்கம்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்டை சீக்கிரமாக உங்களுக்கும் வந்து எப்படி செய்யறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எனக்குமே வந்து ரொம்ப சர்ச் பண்ணதில் இது காசு கொடுத்து தான் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய கேள்விப்பட்டேன். ஸோ இந்த ரொம்ப ட்ரெண்டிங்காக போட்டுட்டு இருக்கிற இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கிற ஃபோட்டோஸை ஒரு ஆப்பில் போட்டு மாற்றி இந்த மாதிரி ஜிப்லி ஆர்ட்னு சொல்கிறாங்க. அதோட எக்ஸாக்ட் மீனிங் எல்லாம் எனக்கு தெரியல. பட் குட் மெமரிஸாக இருக்கும். எதுவுமே ட்ரெண்டிங்காக வந்து நம்மளுக்கு அதை செஞ்சு பார்க்கணுங்கிற ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? ஸோ காசு தான் பண்ணோமா, ஃப்ரீயாக செஞ்சு பார்க்கலாம். ஸோ உங்ககிட்ட ஆண்ட்ராய்டு ஆப் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்லையுமே இந்த ஜிப்லி ஆர்ட் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ இதுக்கு பர்டிகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆப் தான் வந்து சாட் ஜிபிடி ஆப். ஸோ இந்த சாட் ஜிபிடி ஆப்பில் எப்படி பண்ணுறதுங்கிற டீட்டெயில் வீடியோ வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஹாய், இப்போ இந்த மாதிரி ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் சாட் ஜிபிடின்னு ட்ரைப் பண்ணுங்கள். CHAT சாட் ஜிபிடி AI. ஸோ இந்த சாட் ஜிபிடி ஏஐன்னு வருது இல்லையா? ஸோ இதில் போய் அந்த ஆப்பை வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். ஆல்ரெடி என்னோடது வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ அதனால் நான் வந்து டைரெக்டாக இங்கே ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே ஓப்பன் பண்ண உடனேவே இந்த மாதிரி பேஜ் வந்து வரும். ஸோ இங்கே ஆல்ரெடி நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே ஆஸ்க் எனி திங், அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிள் அமுத்துனீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ், கேமரா, ஃபைல்ஸ்னு வரும். நீங்கள் எது இதில் ஃபோட்டோ சேவ் பண்ணியிருக்கீங்களோ அதையெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து என்னோட கேமராவில் இப்போ நான் பண்ண போகிறதில்ல, ஆல்ரெடி ஃபோட்டோஸில் தான் ஏதாவது ஒரு பிக்கை வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ நான் இந்த பிக் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை இப்போ கொடுத்துட்டோம்னா இந்த இடத்துல அது வந்துடும். ஸோ இது வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இங்கே ஆஸ்க் எனி திங் இருக்கு இல்லையா? ஸோ அந்த இடத்துல turn turn into கிப்லி ஸ்டைல். இதை நான் ஆல்ரெடி டைப் பண்ணதுனால வந்திருக்கு. கிப்லி ஸ்டைல்னு போட்டுட்டு இங்கே சென்டு கொடுத்தீங்கன்னா ஸோ அது வந்து லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி வரும். நம்ம ஃபோட்டோ இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் டேர்ன் இன்டூ கிப்லி ஸ்டைல்னு போடும். ஸோ நம்ம அப்லோட் பண்ண ஃபோட்டோ வந்து இங்கே இருக்குது. கீழே வந்து நம்ம டைப் பண்ண டேர்ன் இன்டூ கிப்லி ஸ்டைலுங்கிறது வரும். ஸோ இந்த இடத்துல கெட்டிங் ஸ்டார்டட்னு இருக்குது. ஸோ இட் வில் டேக் சம் டைம், அதாவது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகலாம் நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து. ஸோ எனக்கு வந்து இப்போ நான் பண்ண ஃபோட்டோ வந்து இப்போ வந்துருச்சு. ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வந்துடும். அதனால் இன்ஸ்டாகிராமில் இது வரைக்கும் என்னென்னமோ ட்ரெண்டெல்லாம் போயிட்டுருக்கு. பட் இந்த ட்ரெண்ட் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 5 நிமிஷம் போல் பொறுமையாக தான் வரும். பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இதில் எடிட்டிங். பட் இது வந்து ரொம்ப நாளாலாம் இந்த எடிட்டிங்கெல்லாம் பண்ணுவாங்கன்னு. ஸோ அட் ப்ரெசன்ட் வந்து இந்த ஜிப்லி ஆர்ட் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிறனால எனக்கு ரொம்ப 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 பிடிச்சி போச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சதை உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணணுங்கிறதுனால தான் இந்த வீடியோ வந்து நம்மளோட பேஜில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ யாரெல்லாம் வந்து புதுசாக அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் வந்து ஆண்ட்ராய்ட் ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ, ஸோ அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கூகுளில் போய் இப்போ ட்ரெண்டிங் என்ன இருக்குன்னு போட்டிங்கனாவே வரும். இந்த ஜிப்லி ஆர்ட் தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ ஆனால் வந்து நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், உங்களுக்கே தெரியுது நான் பண்ண ஃபோட்டோ வந்து மேலே இருக்குது. இதுக்கப்புறம் நான் இப்போ ஜிப்லி ஆர்ட் ரெடி பண்ண ஃபோட்டோ வந்து இங்கே இருக்குது. ஸோ நம்மளை வந்து ஒரு ஆர்ட் வெர்ஷனில் பார்க்குறதுல நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹாப்பினஸ். இதெல்லாம் சின்ன சின்ன ஹாப்பினஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும். ஸோ யாரெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் போடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்து இன்ஸ்டாகிராம் பர்சனல் பேஜாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், பப்ளிக்கில். ஸோ அதனால் நான் யூடியூப்பில் எதுலேயுமே வந்து நான் ஷேர் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க. ஸோ பொறுமையாக இருந்து தான் வந்து இந்த ஆர்ட்டை வந்து பண்ணணும். பாருங்கள், ஸோ என்னோட இந்த பிக் பாருங்கள். இந்த பிக் வந்து நான் இப்போ போட்டிருந்தேன். ஸோ இது வந்து இப்போ எடுத்திருந்தேன். ஸோ யூ ஹேவ் ரீச்டு யுவர் இமேஜ் கிரியேஷன் லிமிட், அப்கிரேட் த GPT ப்ளஸ் ஆர் ட்ரை அகைன் இன் 24 hours. ஸோ இப்படின்னு வருது. ஸோ ஆல்ரெடி நான் 2-3 பிக் தான் வந்து ஃப்ரீயாக வந்து இந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ நான் 2-3 பிக் வந்து பண்ணிட்டேன். ஸோ அதனால் இப்போ எனக்கு மேலே காசு கட்டினா தான் வந்து இதை செய்ய முடியும். அதனால் நீங்கள் எந்த பிக் வந்து நீங்கள் பண்ணணுமோ அதை வந்து செலக்டடாக சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பிக் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள். ஏன்னா வந்து இதில் ஒரு 3-4 பிக் தான் வந்து ஃப்ரீயாக பண்ண முடியும், எல்லா பிக்கும் பண்ண முடியாது. அதனால் சொல்லிவிட்டு பார்த்து சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஒரு ஆர்ட் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த ஜிப்லி ஆர்ட் ரெடி பண்ணி ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஹாப்பி வீக்கெண்ட்ஸ். டாடா, பாய்.